யூஸ்வலாக ஃபிட்ஸ்ன்னா என்ன நினைக்கிறாங்க மக்கள்? கீழே விழுந்து இந்த சினிமாலெல்லாம் காமிக்கிற மாதிரி கை காலெல்லாம் ஆடி ஸ்டிஃப் ஆகி அப்படி தான் வந்தால் தான் ஃபிட்ஸுன்னு நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. இப்போ இந்த எபிலெப்சின்றது ஒரு பர்சனுக்கு சம்டைம்ஸ் சோடியம் லோவாக போச்சுன்னா இல்லை சுகர் லோவாக போச்சுன்னா கூட ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் பேசிட்டே இருப்பாங்க மக்கள், சடனாக வந்து அவங்க அப்படியே பிளாங்காக போயிடுவாங்க, அன்ரெஸ்பான்சிவாக அப்படியே பிளாங்காக வேக்கண்ட்டாக பார்ப்பாங்க. அது கூட ஒரு விதமான பிளாங்க் ஸ்பெல் ஒரு ஆப்சன்ட் சீஜர். ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி கேட்க ஆரம்பிக்கும் போது நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃபிட்ஸ் இருக்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ தேர் இஸ் அ ஜெனட்டிக் பேசிஸ் இருக்கும் அப்படின்னு. ஓல்டர் பீப்புளுக்கு இப்போ ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் ஃபிட்ஸ் வரலாம், அந்த பிரெயின் டேமேஜ் ஆகிறதுனால. அந்த வயதாகும் போது பிரெயின் சுருங்கும் போது அந்த சுருக்கம் ஏற்படுற இடத்துலேருந்து ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 25 to 30% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ரிஃப்ராக்டரி எபிலெப்சின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மருந்து கொடுத்தும் அவங்களுக்கு அந்த திருப்பி ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒருத்தர் ஃபிட்ஸ் வர மாதிரி இருக்குது, அவர் கொஞ்சம் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாருன்னா, அவர் நின்றுட்டு இருந்தாலும் சரி உட்கார்ந்துட்டு இருந்தாலும் கொஞ்சம். ஆதன் கிளினிக் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் வந்து டாக்டர் புவனேஸ்வரி, கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட். வலிப்புன்னு சொல்லப்படுற காக்கா வலிப்பு எதனால வருது? எபிலெப்சி அதுதான் வந்து தமிழில் காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு மூளை சம்பந்தப்பட்ட ஒரு நோய் அது. இப்போ இந்த எபிலெப்சின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட பிரெயினில் வந்து பல நியூரான்ஸ் இருக்குது, பிரெயின் செல்ஸ். ஸோ இப்போ இந்த நியூரான்ஸ் வந்து அதிகமாக அது வந்து எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ் மாதிரி விடும்போது அது வந்து சீஷர் ஆர் ஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இந்த விரலை தூக்கணும், என்னோட மைண்ட் வந்து அதை பற்றி நினச்சிடுச்சு, நான் இந்த விரலை தூக்குறேன். பட் இதே மைண்டில் அந்த நியூரான்ஸ் வந்து அந்த நியூரான்ஸ் வித்தவுட் நான் நினைக்காமையே டிஸ்சார்ஜ் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது இந்த விரல் எனக்கு தெரியாமையே ஆடுது. இதுதான் எபிலெப்சியோட பேத்தோஃபிசியாலஜின்னு சொல்கிறது. இப்போ இந்த எபிலெப்சின்றது ஒரு பர்சனுக்கு சம்டைம்ஸ் சால்ட் வந்து லோவாக போச்சுன்னா, சோடியம் லோவாக போச்சுன்னா இல்லை சுகர் லோவாக போச்சுன்னா கூட ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, யாருக்கு வேணாம். இதுக்கு பேர் ப்ரொவோக்ட் சீஷர் அப்படின்னு அர்த்தம். பட் சில பேருக்கு அன்ப்ரொவோக் சீஷர். ஸோ இந்த மாதிரி எந்த மெட்டபாலிக் ப்ராப்ளமும் இல்லாமல் சடனாக ஃபிட்ஸ் வரும்போது அண்ட் நிறைய வாட்டி ஒரு ஃபிட்ஸுக்கு மேலே வரும்போது இதை எபிலெப்சி அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். அண்ட் எபிலெப்சியில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக நம்ம பிரிக்கிறோம், 2 ப்ராட் கேட்டகரி. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ் எபிலெப்சி, இன்னொன்று ஃபோக்கல் எபிலெப்சி. அந்த மூளை ஒரே டைமில் அந்த என்டையர் பிரெயின் அஃபெக்ட் ஆகி நம்மளோட என்டையர் பாடி அஃபெக்ட் ஆகும்போது அதுக்கு பேர் ஜென்ரலைஸ் சீஷர். ஒரே ஒரு பகுதி ஆஃப் த பிரெயினில் மட்டும்தான் அந்த அப்நார்மல் டிஸ்சார்ஜஸ் வருது. ஸோ ஒரு சைட்லேயோ இல்லை ஒரு கையிலையோ மட்டும் அந்த அப்நார்மல் மூமெண்ட் வரும்போது அதுக்கு பேர் ஃபோக்கல் சீஜர். யூஸ்வலாக ஃபிட்ஸ்ன்னா என்ன நினைக்கிறாங்க மக்கள்? கீழே விழுந்து இந்த சினிமாலெல்லாம் காமிக்கிற மாதிரி கை காலெல்லாம் ஆடி ஸ்டிஃப் ஆகி அப்படி தான் வந்தால் தான் ஃபிட்ஸுன்னு நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. எபிலெப்சிலேயே பல வகைகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பேசிட்டே இருப்பாங்க மக்கள், சடனாக வந்து அவங்க அப்படியே பிளாங்காக போயிடுவாங்க, அன்ரெஸ்பான்சிவாக அப்படியே பிளாங்காக வேக்கண்ட்டாக பார்ப்பாங்க. அது கூட ஒரு விதமான பிளாங்க் ஸ்பெல் ஒரு ஆப்சன்ட் சீஜர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் அஃபெக்ட் ஆகும், வெறும் விரல் மட்டும் அஃபெக்ட் ஆகும். இல்லை சில அப்நார்மல் மூமெண்ட்ஸ், கையை எப்படி பிடிக்கிறது, கையை எப்படி டைட்டாக வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஆகிறது பேர் ஃபோக்கல் சீஷர்னு. நம்ம சுய நினைவு இழக்கணும் எவ்ரி டைம் சீஜர் வந்தான்னு அவசியம் கிடையாது. சின்ன சின்ன சீஜர்ஸில் பேஷண்ட் வந்து ஃபுல்லாக கான்ஷியஸாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எபிலெப்சியை நம்ம 2 விதமாக பிரிக்கிறோம். ஜென்ரலைஸ் சீஷர் விச் இஸ் மோர் சீரியஸ், மோர் சிவியர், அண்ட் ஃபோக்கல் சீஷர் அது வந்து ஜென்ரலைஸாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு சின்ன பகுதி ஆஃப் த பிரெயின், ஃப்ரண்டல் லோப், டெம்பரல் லோப், பெரைட்டல், ஆக்சிபிட்டல் லோப்னு 4 லோப்ஸாக பிரிக்கிறோம் பிரெயினை. ஸோ இந்த எந்த லோப்லேருந்து வருதோ அதுக்கு தகுந்தபடி பேஷண்ட்டுக்கு அறிகுறிகள் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி தான் நம்ம அதை கேட்டகரைஸ் பண்ணுறோம். அண்ட் எபிலெப்சி பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா, எதனால் வருது அப்படின்ற அடுத்த கேள்வி இருக்குது. இப்போ பல காரணங்கள் இருக்கலாம் எபிலெப்சி வருது.
இப்போ நிறைய ரிசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் இருக்கு. நிறைய ஃபேமிலிஸில் நம்ம கேள்வி கேட்கும்போது தான் தெரியும், ஒருத்தருக்கு ஃபிட்ஸ் வந்து அவங்க முதல் வாட்டி பார்க்கும்போது கேள்வி கேட்கும்போது தான் தெரிய வருது. ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி கேட்க ஆரம்பிக்கும் போது நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃபிட்ஸ் இருக்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ தெர் இஸ் அ ஜெனட்டிக் பேசிஸ் இருக்கும் அப்படின்னு இப்போ நிறைய நமக்கு நாலேஜ் வந்து பெருகிட்டு இருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா அவாய்டபிள் காசஸ் சிலது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரெக்னன்சி போது தாயும் குழந்தையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு சொல்றதுக்கு காரணம், அந்த குழந்தைக்கு சுகப்பிரசவம் ஆகணும், அது நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சி செக்ஷனாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் சரியாக போகணும், எந்த காம்ப்ளிகேஷனும் வரக்கூடாது. ஏன்னா சின்ன ஆக்சிஜன் லேக்ல கூட பிரெயின் அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த பிரெயின் டேமேஜ்னால ஃபிட்ஸ் லேட்டர் ஆன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கருவிலேருந்தே அந்த குழந்தை வந்து பிரெயின் டெவலப் ஆகும்போது சில அப்நார்மல் கனெக்ஷன்ஸ் ஏதாவது ஏற்பட்டால் கூட லேட்டர் ஆன் அது ஃபிட்ஸாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வந்து சில ட்ரீட்டபிள் காசஸ். ஏன்னா நம்ம அந்த ப்ரெக்னன்சியும் சரி டெலிவரியும் கரெக்டாக அந்த அம்மாவையும் குழந்தையும் நம்ம சீராக பார்த்துக்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. செகண்ட், ஆக்சிடென்ட்ஸ். நம்ம ஊரில் எஸ்பெஷலி இந்தியாவில் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிற ஒரு நாடு. அண்ட் ஹெட் இன்ஜுரிஸ் நிறைய பேஷண்ட்ஸுக்கு ஆறுது. ஹெல்மெட் போடுறது, சீட் பெல்ட் போடுறது, இந்த மாதிரி நம்ம தற்காப்பு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஏன்னா நம்ம வந்து அவாய்டிங் இன்ஜுரி, எஸ்பெஷலி பிரெயின் இன்ஜுரி, ஹெட் இன்ஜுரி நமக்கு ஸ்காரிங் எதுவும் பிரெயினில் ஆகாமல் பார்த்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஓல்டர் பீப்புளுக்கு இப்போ ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் ஃபிட்ஸ் வரலாம், அந்த பிரெயின் டேமேஜ் ஆகிறதுனால. இல்லை அந்த வயதாகும் போது பிரெயின் சுருங்கும் போது அந்த சுருக்கம் ஏற்படுற இடத்துலேருந்து ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம காரணங்கள் சொல்கிறோம். சில காரணங்கள் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும், சில காரணங்கள் நம்மளோட கண்ட்ரோலில் இல்லாத காரணங்கள். தாய் மாம, அத்தை பசங்க இவங்கள திருமணம் செய்வதால சில உடல் பிரச்சனைகள் ஏற்படும்னு சொல்வாங்க. நெருங்கிய சொந்தங்கள்ல திருமணம் செய்யறதுனாலதான் இந்த மாதிரி வலிப்பு நோயெல்லாம் வருமா? கண்டிப்பா. we were talking about genetic epilepsy. நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப வேலிடான கேள்வி. ஏன்னா எந்த விதமான கனெக்ஷனும் இல்லாம கூட இப்போ ஒரு குழந்தை வந்து உருவாகிற நீங்க அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லா தான் வருது, ஒரு எம்ப்ரியோ மாதிரி வந்து அது டிவைட் ஆகி ஒரு குழந்தையா அது மாறுது. ஸோ அந்த டிவிஷன் டைம்லயே சில ஜெனட்டிக் இஷ்யூஸ் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நம்மளால தவிர்க்க முடியாது. ஆனால் தவிர்க்க முடியிற ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே நம்ம திருப்பி கல்யாணம் பண்ணிக்கும் போது ஒருத்தருக்கு ஒரு வியாதி இருக்கும்போது 2 அப்நார்மல் ஜீன்ஸ் ஒன்னா சேரும்போது அது பல மடங்கு ஜாஸ்தியாக அந்த குழந்தைய பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து நம்ம தவிர்க்கணும். நம்ம இன்னும் நம்ம படிச்சு நம்ம வந்து முன்னேற்றம் அடையிற ஒரு நாடா நம்ம இருக்கும்போது இந்த பர்டிகுலர் இஷ்யூவை வந்து நம்ம டெஃபினட்டா நம்ம அட்ரஸ் பண்ணி இந்த மாதிரி ஜெனட்டிக் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்றது பிகம்ஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட். வலிப்பு நோய் குணப்படுத்தக்கூடிய நோய் தானா? இத குணப்படுத்த முடியுமா? எபிலெப்சி அப்படின்றது வந்து ட்ரீட்டபிள் கண்டிஷன். ட்ரீட்டபிள் அப்படின்னு சொல்லும்போது சில சைல்ட்ஹுட் எபிலெப்சிஸ், இப்போ வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து ஜுரம் வந்தால் வரும், அதுக்கு பேர் ஃபெப்ரைல் சீஷர்ஸ் அப்படின்னு. அந்த 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் சில குழந்தைங்களுக்கு ஜுரம் ஹை ஃபீவர் வந்தால் வரும். முக்கால்வாசி டைம் இந்த பேஷண்ட்ஸு லேட்டர் ஆன் அவங்களுக்கு ஃபிட்ஸ் வர சான்ஸ் இல்லை. பட் சில பேருக்கு ஒரு ஸ்மால் ப்ரப்போர்ஷன் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு லேட்டர் ஆன் ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில சைல்ட்ஹுட் சீஷர்ஸும் ஆஸ் த சைல்ட் க்ரோஸ் அவங்க அந்த சீஷர்லேருந்து விடுபட சான்சஸ் இருக்கு வித் ட்ரீட்மெண்ட் ஃபார் அ ஷார்ட் பீரியட். ஸோ நிறைய சைல்ட்ஹுட் சீஷர்ஸ் வந்து ஃபுல்லி கியூரபிள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பட் இன் மோஸ்ட் கேசஸ் பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்டபிள் அப்படின்றது நம்ம வந்து வி ஹாவ் டு எம்ஃபசைஸ். ஏன் அப்படின்னா 70% ஆஃப் பேஷண்ட்ஸை வந்து நம்ம எபிலெப்சி கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு ஒரு நார்மல் லைஃப் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு முடியும். ஒரு 25 to 30% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ரிஃப்ராக்டரி எபிலெப்சின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மருந்து கொடுத்தும் அவங்களுக்கு அந்த திருப்பி ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எஸ்பெஷலி பிரெயின் டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் இருக்கிற பேஷண்ட்ஸு, ஜெனட்டிக் பேஸ்ட் எபிலெப்சிஸ் ரொம்ப சிவியர் எபிலெப்சிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு
ரிஃப்ராக்டரி எபிலெப்சி இருக்கும். ஸோ எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டம், அவங்களுக்கு ஃபுல்லாக சீஷர் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபிட்ஸே இல்லாமல் நம்ம செய்யறது. அந்த சீஷர் ஃப்ரீடம் வருது வந்து கொஞ்சம் கஷ்டம். அண்ட் ஆல்சோ நிறைய எபிலெப்சி, இப்போ இந்த ஃபோக்கல் எபிலெப்சின்னு பேசினோம். இந்த ஃபோக்கல் எபிலெப்சி அப்படி பார்க்கும்போது யூஸ்வலாக நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறது நம்மளோட பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால். எதுக்குன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் who have focal seizures அண்ட் பிரெயினில் ஒரு சின்ன தழும்போ இல்லை ஒரு லீஷனோ இருக்குது, அந்த ஃபிட்ஸ் எல்லாம் அந்த தழும்புலேருந்து தான் வருது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோன்னா, ரிஃப்ராக்டரி பேஷண்ட் எவ்வளோ மருந்து ஒரு 2-3 மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க, அப்போ கூட ஃபிட்ஸு கண்ட்ரோல் ஆகலை, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி தழும்பு ஏதாவது பிரெயினில் லீஷன் பார்த்தோன்னா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம ஆஃபர் பண்ண முடியும். அந்த லீஷன் சார் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எல்லா ஃபிட்ஸும் அந்த லீஷன்லேருந்து தான் வருதா, அந்த தழும்புலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அதுக்கு சில டெஸ்ட்டுகள் இருக்குது, ஸ்கேன், வீடியோ இஜின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபிட்ஸு வரதை கேப்சர் பண்ணுவோம். ஸோ இஜின்னு ஒரு டூல் இருக்குது, அது வந்து நம்ம பிரெயின் ஆக்டிவிட்டி ரெக்கார்ட் பண்ணுற ஒரு டூல். அது பார்ட் ஆஃப் த எபிலெப்சி ட்ரீட்மெண்ட்டோட ப்ரோட்டோகாலில் இருக்குது. ஸோ அதில் என்ன அப்னார்மாலிட்டி இருக்குது, அந்த லீஷன்லேருந்து தான் எல்லா ஃபிட்ஸும் வருதா அப்படின்னு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியா ஒருத்தருக்கு காக்கா வலிப்பு வந்தா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, குறிப்பா என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடணும், என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடக்கூடாது? எபிலெப்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ ஒருத்தருக்கு எபிலெப்சி இருக்கிறவங்க செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது. தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து இப்போ நமக்கு நிறைய தூக்கத்தை பற்றின இம்பார்ட்டன்ஸ் தெரிய வருது. இன் ஜென்ரல் நம்ம வெல்பீயிங்க்கும் சரி, நம்மளோட மூளையோட வெல்பீயிங்க்கும் சரி, தூக்கம்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எபிலெப்சி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு மினிமம் 6 to 7 hours ஆஃப் தூக்கம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இந்த தூக்கம் இன்மை வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரிகர்ஸ் ஃபார் சீஜர்ஸ். நிறைய ஆல்கஹால் குடித்தாலோ இல்லை சரியாக சாப்பிடாம ரொம்ப மெடிசன்ஸை ஸ்கிப் பண்ணி மெடிசன்ஸை கரெக்டாக போட்டுக்காம அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகே, அண்ட் இனிஷியலாக ஃபிட்ஸு வந்தவங்களுக்கு ஸ்டில் வி மேக் ஷுர் தட் ஃபிட்ஸ் நல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்ற எஸ்டாப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் டிரைவிங் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம். தட் இஸ் ஃபார் தேர் ஓன் சேஃப்டி. ஓகே, ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் மெயின். டூஸ் வந்து நம்மளோட ட்ரீட்மெண்ட்டோட எய்மே எந்த அளவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் அந்த சீஜர்ஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு நார்மல் லைஃப் கொடுக்கணும் அப்படின்றது தான் ட்ரீட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே. ஸோ அது வந்து நம்ம பேஷண்ட்டை என்கரேஜ் டு ஹாவ் அ நார்மல் லைஃப், அது நம்ம பண்ணிட்டே தான் இருப்போம். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வலிப்பு வர்றவங்களுக்கு கையில இரும்பு கொடுப்பாங்க, உள்ளங்கால்ல சூடு வைப்பாங்க, இதெல்லாம் சரியானது தானா? வலிப்பு வந்தவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்? மோஸ்ட் ஆஃப் த சீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து 1 to 2 minutes அதுவாக முடிஞ்சிடும், ஸ்பான்டேனியஸ்லி ரிசால்வ் ஆகிடும். ஸோ ஆக்சுவலி ஒன்றுமே பண்ண வேண்டாம். மெயின் திங் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ ஒருத்தர் ஃபிட்ஸு வர மாதிரி இருக்குது, அவர் கொஞ்சம் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாருன்னா, அவர் நின்றுட்டு இருந்தாலோ சரி உட்கார்ந்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக அவரை உட்கார வைக்கிறதோ இல்லை படுக்க வைக்கிறதோ நம்ம செய்ய வேண்டியது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். உடனே க்ரௌடிங் ஆகி அவரை சுற்றி கூட்டம் ஏற்படுத்தாமல் அவர் கொஞ்சம் ஏரேஷன் கொடுத்து, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிகவரி பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிட்ஸு வந்து முடிஞ்சிட்டு உடனே எல்லாருக்கும் இம்மீடியட்டாக ரிகவரி இருக்காது, கொஞ்சம் கன்ஃபியூஷன், கொஞ்சம் ட்ரௌசினஸ் இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸை சைடில் இப்போ ஒரு கழிச்சு படுக்க வைப்போம். ஒரு கையை நீட்டிட்டு இப்படி தலையை ஒரு சைடில் வச்சு இந்த இன்னொரு கையை இப்படி வச்சு ஒரு கழிச்சு படுக்க வைப்போம். ஏன்னா வாந்தி ஏதாவது வந்ததுன்னா அது லங்ஸ்குள்ளே போகாமல் வெளியில் வந்துடும் அப்படின்றது. ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து சேஃப்டி ஆஃப் த பேஷண்ட். அவங்க சேஃபாக இருக்காங்களா, விழுந்து அடிபட்டு எதுலையா இடிச்சு அந்த மாதிரிலாம் ஆகாமல் சேஃபாக அந்த பேஷண்ட்டை வச்சுக்கணும். அண்ட் அவங்கள படுக்க வைக்கிறதோ உட்கார வைக்கிறதோ இம்பார்ட்டண்ட். மோஸ்ட் ஆஃப் த ஃபிட்ஸ் நான் சொன்ன மாதிரி 1 to 2 minutes அதுவாக நின்று போயிடும். 5 நிமிஷத்துக்கு மேலே ஃபிட்ஸ் போனால் தான் அது டேஞ்சரஸ் சீஜர். இம்மீடியட்லி கால் ஃபார் ஹெல்ப் ஒரு ஆம்புலன்ஸ். அண்ட் ஆல்சோ இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிட்ஸு வந்து முடிஞ்ச உடனே கொஞ்ச நாளைக்கு பேஷண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் உடனே அப்படியே போயிடாதீங்க. மேக் ஷுர் அந்த பேஷண்ட் ஃபுல்லாக நினைவுக்கு வந்துட்டாங்க. அப்படியே அதுக்கப்புறம் ஒரு ஹெல்ப் யார், அவங்க ஃபேமிலி மெம்பரோ இல்லை டாக்டரையோ நீங்கள்
ஒன்ஸ் நீங்கள் அதை கூப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த பேஷண்ட்டை விட்டுட்டு போகிறதுன்றது பெட்டர். ஏன்னா அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனில் சம்டைம்ஸ் அவங்க எழுந்து அப்படியே நடந்து போயிடுவாங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த இது வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட்ன்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நமக்கு அது தெரியணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் அஸ் ஆன் லுக்கர்ஸ் நமக்கு சம்மந்தமே இல்லைன்னா கூட ரோட்டில் சம்டைம்ஸ் வி கேன் சி, அதை வந்து நம்ம இது ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் வந்து இந்த ஏதாவது இரும்பு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது, சாவி கொடுக்கறது, இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்குது. பட் அதுக்கு வந்து சயின்டிஃபிக் பேசிஸ் ஒன்றும் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் என்ன நினைக்கிறேன்னா, பை த டைம் அவங்க போய் அந்த சாவி குத்தோ இல்லை இரும்போ எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இந்த ஃபிட்ஸை தானாகவே நின்று போயிடும். ஸோ அவங்க கைக்குள்ளே அதை கொடுத்த உடனே நின்று போயிடுது நம்ம நினைக்கிறது, அது ஒரு கோஇன்சிடென்ஸ் தானே தவிர்த்து அதனால தான் ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று பண்ணக்கூடாதது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாக்கு கடிச்சுக்கிறாங்கன்னு பயந்துட்டு அவங்க விரலால் அந்த வாயை திறந்து வைக்கிறேன், நாக்கு பிடிக்கிறேன்னு எல்லாம் பார்ப்பாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ சச் திங்ஸ். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது பேஷண்ட்டுக்கு, அவங்க கடிக்கும்போது சம்டைம் நம்ம விரலாக சேர்த்து கடிச்சிருவாங்க. ஸோ டோன்ட் டூ ஆல் தட். ஜஸ்ட் அவரை சேஃபாக மட்டும் வச்சுக்கிறது இம்பார்ட்டண்ட். அண்ட் தண்ணி உடனே கொடுக்காதீங்க. ஃபுல்லாக நினைவுக்கு வந்ததுக்கப்புறம் பேஷண்ட்ஸ்க்கு தண்ணி கொடுங்க. வலிப்பு நோய் உயிருக்கு ஆபத்தான நோயா மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஃபிட்ஸ் 1 to 2 minutes முடிஞ்சிடும். சில சீஷர்ஸ் வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். இது வந்து உயிருக்கு ஆபத்தான சீஷர், வந்துட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் ஸ்டேட்டஸ் எபிலெப்டிகஸ். இது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. இந்த மாதிரி எந்த பேஷண்ட்டுக்காவது தொடர்ச்சியாக சீஷர் வந்துட்டே இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் இம்மீடியட்டாக பேஷண்ட் ஹேஸ் டு கோ இன் டு த ஹாஸ்பிட்டல். ஏன்னா நம்ம வந்து ஹையர் டோசஸ் ஆஃப் மெடிகேஷன் டைரெக்டாக பிளட்டில் கொடுத்து நம்ம அந்த சீஷர்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆகணும். அண்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஏற்கனவே பெரிய பிரெயினில் பிரச்சனை இருக்குது, டியூமரோ இல்லை ஒரு தழும்போ இருக்குது, இந்த ஒரு ப்ளீட் ஆகி ஸ்ட்ரோக்னால வர சீஷர்ஸ், இந்த மாதிரி சீஷர்ஸ் வந்து நம்ம உடனுக்குடன் என்ன நடக்குதுன்றது நம்ம பார்க்கணும். ஸோ இவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். ஸோ ஒரு அடல்ட் இப்போ யாருக்கு சீஷர்ஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கு வருது, பெரியவங்களுக்கு மூளை சுருங்கிறதுனால வருது அப்படின்னு சொல்லுவோம். எந்த பெரியவங்களுக்கும் சீஷர் வரும்போது நம்ம வந்து எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அடல்ட்டுக்கு சீஷர் வருது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக அந்த பிரெயினை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். உள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதுக்கு வேற என்ன தீர்வு காண முடியும் அப்படின்றத பார்க்கணும். ஐ ஹோப் இந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எபிலெப்சி பற்றி பேசியிருக்கோம். உங்களோட சந்தேகங்களை நான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அந்த சேனலுக்கு எழுதி போடுங்க. We will try and answer your questions. Thanks.